எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சியை பொன்முகில் சேனல் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜூன் 1, 2024 இந்த நாள் மறக்க முடியாத நாள். இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு இந்தியன் 2 படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில். கண்டிப்பாக எல்லாரும் அதை பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னால் 1996 வெளிவந்த இந்தியன் படத்தை பற்றி நாம் அவசியம் பார்த்தே ஆகணும். 90 கிட்ஸுக்கு இந்தியன் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இப்போ இந்தியன் 2K கிட்ஸுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். இந்தியன் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு படம். இந்த படத்தை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் மறந்துட முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட கதை. லஞ்சம் வாங்கின குத்துவேன். இயக்குனர் சங்கரோட அருமையான படைப்பு, ஏஆர் ரகுமானோட அருமையான இசை, சுஜாதா அவர்களோட மிக கூர்மையான வசனம், ப்ளஸ் நானும். இவங்க எல்லாரையுமே ஒன்றா இணைச்சு தயாரிப்பாளர் எம் ரத்னம் கொடுத்த படம்தான் இந்தியன். மகளோட உயிரை காப்பாற்றுறதுக்காக குத்துயிரும் கொலையுருமா அவளை அள்ளிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு சேனாபதி. ஆனால் அங்கே அவளுக்கு வைத்தியம் பார்க்காம அங்கே போ, இங்கே போ, இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போ, அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் என்னங்க முடியும் அப்படின்னு சேனாதிபதி கேட்க, அங்கே தான் லஞ்சம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கடமையை செய்யறதுக்கு எதுக்குங்க லஞ்சம் கொடுக்கணும்? இதுதான் கதையோட மையக்கரு. லஞ்சம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தன்னோட மகளையே இழக்கிறாரு சேனாதிபதி. ஒரு லஞ்சத்தால் ஒரு உசுறு போகிறப்ப ஒரு மனுஷனுக்கு எப்படி வலிக்கும்? அந்த வலி படம் முழுதும் சேனாபதிக்கிட்ட தெரியுது. லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, வாங்கிறதும் தப்பு. தன் மகளோட உயிரை காப்பாற்றுறதுக்காக லஞ்சம் கேட்டு அந்த 3 பேரை சேனாபதி பழி வாங்குறாரு. பழி வாங்குறதுன்னு சொல்லக்கூடாது, களை எடுக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்க வர்ம கலை வேற லெவல். ஒவ்வொரு கொலையிலையும் சேனாபதி அந்த வர்ம கலையை பயன்படுத்துகிறாரு. அது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. லஞ்சம் வாங்குறவங்களை தீர்த்து கட்டுற சேனாபதி லஞ்சம் கொடுக்குற தன்னோட மகனையும் அவர் விட்டு வைக்கல. சேனாபதி தன்னோட பிள்ளைய கொல்றதுக்காக துடிக்கிறார். ஆனால் அம்மா அவனை காப்பாற்றுறதுக்காக கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது தன் பிள்ளைய காப்பாற்றிடணும்னு சொல்லி தப்பிக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. லஞ்சம் கொடுத்த தன் மகனை தேடி அப்பா அங்கே வர்றாரு. பொண்டாட்டிக்கிட்ட விசாரிக்கிறாரு. என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் பொண்டாட்டி தவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் கால். அந்த ஃபோன் காலை சேனாபதி அட்டன் பண்ணுறாரு. இந்த இடத்துல தான் சுஜாதா அவர்களோட வசனம் நறுக்கணும். பொண்டாட்டி சொல்லாததை ஃபோன் சொல்லிடுச்சு. புத்திசாலித்தனமாக 2 பேரும் உயிரோடு இருக்கணும்னு வேண்டிக்காத, அது நடக்காது சொல்லிட்டு கிளம்பி போகிற சேனாபதி ஏர்போர்ட்லேயே தன் பையனோட கதையை முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வெளிநாட்டில் இருக்கிற அவர் மீசையோடு இருக்கிற மாதிரி முடிச்சிருந்தாங்க. புறையோடி கிடக்கிற இந்த லஞ்சத்தை பற்றி சொன்ன இந்தியன் படத்தை பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி யாராவது இருந்தால் 2வது பாகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி பாகத்தை பார்த்துருங்க. சுஜாதா அவர்களோட வசனத்தை குறிப்பிட்டு சொல்லணும்னா, இன்னொரு இடத்துல வெளிநாட்டில் எல்லாம் வேலையை செய்யாமல் இருக்கிறதுக்கு தாண்டா லஞ்சம் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே வேலையை செய்யறதுக்கே லஞ்சம். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், இசை, பாடல், இப்படி எல்லாமே இந்தியனில் பிரம்மாண்டம்.
கொஞ்ச நேரம் வந்தாலும் ஆச்சி மனோரமா கண்கலங்க வச்சிருவாங்க. லஞ்சம் ஒளிஞ்சிட்ட மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பார். அந்த காட்சியை பார்க்கையில் இப்படியே இந்த நாடு மாறிடக்கூடாதா அப்படின்னு மனசு கடந்து அடிச்சுக்கும். செக்கிங் இன்ஸ்பெக்டரா சேனாபதியோட புள்ள, அவருக்கு உதவியாளரா கவுண்டமணி. முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தில் கவுண்டமணி செந்தில் காமெடி வழக்கமான காமெடிகளை தாண்டி வேற லெவலில் இருக்கும். நடுமுடி வேணும், சுகன்யா எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. குறை சொல்ல முடியாத நடிப்பு. ஒரு படத்தில் எல்லாமே சிறப்பாக அமையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த படத்தில் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருந்தது. கிராஃபிக்ஸ் சொல்லவே வேண்டாம். விதவிதமான பாடல்கள். நல்லா யோசித்து பார்த்தா ஒரு விஷயம் புரியும். ஃபைட் சீனே இல்லாத ஒரு படம் இது. ஆனால் அது தெரியாத அளவுக்கு அவ்வளோ டெரரா திரைக்கதை. இந்தியன் 1 எந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்துச்சோ அதை விட இன்னும் அதிகப்படியான உச்சத்தில் இந்தியன் 2 இருக்குங்கிறது நம்ம நம்பிக்கை. கண்டிப்பாக இந்தியன் 2 வேறு லெவலில் இருக்கும். எல்லாரும் இந்தியன் 2ஓட ஆடியோ லான்ச்சை பார்த்து சந்தோஷமாக இருங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அவங்கள சந்திக்கிறேன்.